11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அருண் விஜய் அவர்களும் ஏஎல் விஜய் அவர்களும் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு படம் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம ஜிவிஎம் அவர்கள் சொல்லுவார்ல, நான் கேட்டது அவங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் நீங்கள் கொடுத்தது மிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு ஆக்ஷன். அப்போது ஒரு கதை என்கிட்ட சொன்னார். தட் வாஸ் அ லவ் ஸ்டோரி. அவரோட பேட்டர்னில் ஒன்று கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுத்தது திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு சமாதிக்கு போயிருந்தப்போ கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. வி ஹவ் மிஸ்ட் ஒன் பர்சன் ஹூ பின் அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் அதை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அந்த இனிஷியேட்டிவ் தான். அங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ 2012 தடையற தாக்க ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப்க்கு அடுத்து படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ தமிழ், கன்னடா, தெலுங்கு மூணுத்துலேயும் ஆன்டகனிஸ்டாக பண்ணுறீங்க. ஸோ எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இருந்தால் சக்கரயுகா, அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி த ஃபைட்டர் தெலுங்கு. எனக்கு இங்கே ஒரு ஹோல்டு இருக்காது. ஏன்னா இப்போ தமிழ்னா அட்லீஸ்ட் வீணோ கண்ட்ரோல் டைரக்டர்கிட்ட இருக்கும். பட் அங்கெல்லாம் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் ப்ரொடியூசர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்புறம் ஆக்டர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய கரெக்ஷன்ஸ் வரும். எனக்கு பண்ணணுன்ற உடன்பாடு அங்கே இல்லை. கையிலலாம் கட்டு போட்டிருக்கீங்க. எதனால் இந்த ஒரு டெடிகேஷன் எல்லாமே ஃபைன் சார். பட் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்க சார். எதனால இல்லை அது ஒரு திட்டுவாங்க. இல்லை, எனக்கு அது ஒரு பேஷன். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பாலா சார் இப்படி அப்படின்னு. பட் ஆக்சுவலி இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவருக்கு அந்த ஒர்க்கை லவ் பண்ணுறாரு. அவரோட அந்த வேலையை அதை மட்டுமே ஒரு சிந்தனையாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அதே மாதிரி அயலானா இருக்கட்டும், அதே மாதிரி மில்லராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே அதை தான் ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் அது சக்சீட் பண்ணுன்றது தான் என்னோடய விருப்பம். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் என்ஜாய் வாட் வி ஹவ் டன். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம், அதுக்கான பலன் எல்லோரும் கிடைக்கணும். வணக்கம் ஐடியர் சினி உலகம் நேயர்களே, நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேண்ட்ஸமான, டெடிக்கேட்டடான, டேலண்டடான ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ப்ளஷர். ஓகே, அந்த டெடிக்கேஷன்ற வேர்ட் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பட் ஆஃப்டர் ரிலீஸ் கூட இந்த நிலைமையில், அதாவது கையும் உடஞ்சிருக்கு, காலும் உடஞ்சிருக்கு, இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸ்க்காக நீங்கள் ஈடுபட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஆகட்டும், ட்ரைலர் லான்ச் ஆகட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மெனக்கெட்டு படத்துக்காக ஓடிட்டுருக்கீங்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது நம்மளோட கடமை இல்லையா? இப்போ இவ்வளோ எஃபர்ட் எல்லோரும் போட்டிருக்கோம், ஒரு டீமாக ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் மெயின் லீடாக, ஒரு ஹீரோவாக என்னோடய வேலை. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆடியன்ஸை நேரடியாக போய் மீட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி நிகழ்வில் தான் நம்ம அவங்கள மீட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அவே தியேட்டர்ஸ். ஸோ இது எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய படம். ஏன்னா எனக்கு என்னோடய கெரியரில் இது த மோஸ்ட் பிக்கெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு ஸ்கேலாகவே பெருசு. அண்ட் இதில் நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாருமே போட்டிருக்கோம். டெக்னிக்கலாகவும் சரி, ஆக்டர்ஸும் சரி. ஏன்னா நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினும் நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். அண்ட் நீங்கள் முன்னாடி பார்த்த அருண் விஜய்க்கும் இந்த படத்தில் there will be a huge difference. ஆக்ஷன்லேயும் சரி, என்னோடய பர்ஃபார்மன்ஸஸ்லேயும். ஏன்னா விஜய் ஃபஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் எப்படி போச்சு? நியூ இயர்க்கு ஏதாவது ரெசல்யூஷன்ஸ் எதாவது எடுத்திருக்கீங்களா? நியூ இயர் அப்படியே பெட்டில் படுத்துட்டு மேலே சீலிங்கை பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் ஹர்ட். ஸோ அதனால் பெருசாக செலிப்ரேஷன் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி விட ஒரு பெரிய செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. எல்லோரும் என் கூட இருந்தாங்க. அண்ட் நிச்சயமாக எனக்கு நியூ இயர் கிஃப்டாக மிஷன், பொங்கல் ரிலீஸ் அப்படின்னும் போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் கண்டினியூஸாக ரிலீஸஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. சார், இப்போ அருண் விஜய் சார் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு படத்தில் ஸ்டண்ட் செம்மையாக இருக்கும். அவங்க ஸ்டண்ட் சூப்பராக பண்ணுவாங்க, ஸ்வாகாக இருப்பாங்க, ஃபிசிக்காக இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
ஸோ மிஷின் பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குது, அருண் விஜய் சாருக்கான ஒரு களம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த களத்தில் நீங்கள் எப்படி பூந்து விளையாடி இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு வேட்டையாக இருந்ததா மிஷின், இல்லை எப்படி சார்? இல்லை நிச்சயமாக, ஏன்னா இது ஒரு எமோஷனும் சேர்ந்து ஒரு கதையாக இந்த ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு எல்லாரும் ஒரு தேட்டரில் உட்காரும் போது ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கணும். அது எதுக்காக, என்ன ஏது, அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. அதை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்க்கும்போது அது இன்னும் ஒரு படி மேலே எலிவேட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த காலத்தில் ஐ வாண்ட் டு மேக் மேக்ஸிமம் யூஸ். ஏன்னா இப்போ ஒரு ஆக்ஷன்ன்ற போது இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. நான் ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் பஸ்ஸில் இருக்கும் லண்டனில். அது வந்து நல்ல பெரிய அளவில் பேசப்படும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே தான் எனக்கு வந்து நீல லிகமெண்ட் டேர் ஆச்சு. பிகாஸ் ரொம்ப சின்ன இடம், அதில் வந்து வி நீட் டு பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன். அதுவும் வந்து சும்மா அடிக்கிறது இல்லை, ஐ ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் தேர். அது நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு 2-3 ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து வாஸ் அ டாஸ்க். பட் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆக்ஷன் ஸ்டேஜிங்குமே வந்து அடுத்து பெருசாகவே ஆகிட்டு இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. ஐ திங்க் ஐ ஃபுல் யூஸும் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து அருண் விஜய் அவர்களும் வந்து ஏஎல் விஜய் அவர்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, அதாவது நம்ம ஜிவிஎம் அவர்கள் சொல்லுவார்ல, நான் கேட்டது அவங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரி நான் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, மறுபடியும் அருண் விஜய் சார் அவர்கள் வந்து பாண்டவர் பூமியில் ஒரு கேரக்டரில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக அப்படி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ஆனால் நீங்கள் கொடுத்தது மிஷின். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு ஆக்ஷன், அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக நானும் விஜய் சாரும் பேசும்போது ரொம்ப நாளாக டிஸ்கஷனில் இருந்தது ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு கதை என்கிட்ட சொன்னார். தட் வாஸ் அ லவ் ஸ்டோரி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேட்டது. ஏன்னா நான் அந்த ஒரு பேட்டர்ன், அவரோட பேட்டர்னில் ஒன்று கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுத்தது திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு, பிரதர் இந்த ஸ்கிரிப்ட் நான் ஒன்று கேட்டேன், ஜஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் பெரிய ஸ்கேலாக இருக்குது அப்படின்னு. அதுதான் சார் நமக்கு வேணும். எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனாக இருக்கும், உங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் இருக்குது. எனக்கு பரபரன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ், தேட்டருக்கு வர ஆடியன்ஸுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அதை இப்போ கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்டார் காஸ்ட், அவரோட மேக்கிங் எனக்கு இமீடியட்டாக விஷுவலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வென் நாங்கள் டிசைட் பண்ணோம், லெட்ஸ் கோ இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா விஜய்க்குமே அது வந்து ஒரு பெரிய அட்டெம்ப்ட் இது வந்து ஒன்று பண்ணுறது. அண்ட் என்னோடய ஸ்ட்ரென்த் அவர் யூஸ் பண்ணணும்னு நினச்சார். ஸோ அதுதான் கொலாபரேட்டிவாக வந்து இன்றைக்கி மிஷனாக அவங்க முன்னாடி வரப்போகுது. அண்ட் ஏஎல் விஜய் சார் அவர்களுடைய படங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ ஆக்ஷன்ஸ் படமும் பண்ணியிருக்காரு. பட் மிஷினோட டீசர் நாங்கள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே, அதில் அவருக்குரிய அந்த பாணியில் அந்த எமோஷன்ஸும் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ தெரியும், ஏஎல் விஜய் அவர்கள் வந்து டக்குன்னு அப்படி ஒரு டைலாக்ல வந்து கண்கலங்க வச்சுருவார். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் இதில் வந்து ஓவராக ட்ரமேட்டிக்கான டைலாக்ஸ் இல்லைனாலும் சின்ன டைலாகாக இருந்தாலும் அது ரொம்ப ஷார்ப்பாக எழுதியிருந்தாப்புல. ஸோ எனக்கும் என்னோடய குழந்தைக்கும் நடக்கிற ஒரு சின்ன ப்ரீலூட் கான்வர்சேஷனில் நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன். ஒரு 2 சீன் 3 சீன் கழித்து அந்த பொண்ணு அதுக்கான ஒரு விஷயம் ஒன்று சொல்லும். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லோரும் அந்த ஒரு அடைப்பு வந்துடும், கண் கலங்க வச்சிரும். ஸோ அந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் அங்கங்கே ஹி ஹஸ் கெப்ட் இட். ஸோ ஐ திங்க் விச் இஸ் வண்டர்ஃபுல் ரைட்டர். அந்த எமோஷனில் கன்வே பண்ணுறது வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் டில் த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனை புல் ஆஃப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது ஒரு பெரிய கனெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு போயிருந்தப்போ கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவும் பண்ணுவேன், அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தீங்க. அது என்ன ப்ராசஸில் போயிட்டுருக்கு, அதை பார்த்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலான்னு நினச்சிங்க நீங்கள் ஸ்டார்டிங்? இல்லை பிரதர், முன்னாடியே எனக்கு வந்து இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சான்ஸ் தேடி வரவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒருமையில்லாது நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஐ வாஸ் திங்கிங். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அந்த டைம். இனி வரும் காலங்களில் அதான் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா
வி ஹவ் மிஸ்ட் ஒன் பர்சன் ஹூ பின் அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் அதை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அந்த இனிஷியேட்டிவ் தான் அங்கே. முதல்ல நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வில் மூவ் அவுட் அப்படின்றது தான். ஸோ சினிமா துறையில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ எல்லாருக்குமான சமமான விஷயங்கள் தான் இப்போ எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ இனி வரும் காலங்கள் என்னோடய படங்களில் அது பண்ணணும். ஸோ ஐ ஹேவ் 2-3 திங்ஸ் விச் வில் ஸ்டார்ட் ஆஃப். அது கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நான். அண்ட் அங்கே பேசும்போது இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தீங்க, எல்லோரும் சினிமாவுக்கு வரும்போது கமல் சார், ரஜினி சார் அப்படின்னு வருவாங்க, பட் நான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான பலன்கள் தான் இதுவோ? ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவரை மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால தான்? இல்லை, அவர் எப்போதுமே வந்து என்கிட்ட நான் சொன்னேன், ஒரு தடவை என்கிட்ட ஷூட்டிங் அங்கே விஜயவாணியில் ஒரு ஷூட் நடந்துட்டு பக்கத்து செட்டில் அவர் ஷூட்டு. நான் அப்போ தான் அவர் என்னை பிரேக்கில் என்னை மீட் பண்ணார். வந்தோடனே இங்கே வர சொல்லி உட்கார வச்சுட்டு, ஏன்னா அப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்காரு அருண் வந்து எப்படி ஃபைட் பண்ணும் அப்படின்னு. அவங்க ஸ்டன் மாண்டர்ஸ்லாம் எனக்கும் என் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவரும் நிறைய விசாரிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப பாராட்டினார், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இந்த ரிஸ்கெல்லாம் வந்து நீ கரெக்டாக இந்த இது இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் நீ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அறிவுரையாக இருந்தது. அண்டு உண்மையும் அதை தான். ஏன்னா நான் வந்து என்ட்ரு ஆகும்போது ஐ ரியலி வாண்டட் டு மேக் அ மார்க் லைக் விஜயகாந்த் சார். ஒரு ஆக்ஷனில் அவர் எப்படி ஒரு தனி மார்க்கை க்ரியேட் பண்ணாரோ அதை பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். அண்ட் தட்ஸ் ஹவ் என்னோடய ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. விடாமுயற்சி மகிழ் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எதாவது பேசுனீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? இல்லை, இன்பிட்வீன் நான் பேசினேன். அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மகிழ் சாருக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக, மகிழ்ஸோட ரசிகனாக, அஜித் சாரோட அட்மையராக எனக்கு வந்து இந்த படம் பெருசாக வரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். கண்டிப்பாக அது வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கிரியேட்டர், அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் அங்கே இருக்கார். அண்ட் அவருக்கு ஏற்ற ஒரு ஆக்டரும் அங்கே இருக்கார். கண்டிப்பாக அது வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அருண் விஜய் அவர்களுடைய படம்னாலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டஸ் இல்லாத ஒரு ஆக்டர் லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்கமிங் மூவிஸ், உங்களுடைய லைன் அப்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ அருண் விஜய் அவர்கள் இந்த ஒரு ஃபேஸ் வரத்துக்கு அவர் எப்படி அவரே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது நான் மட்டும் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. இது என்னோட கூட சேர்ந்த இயக்குநர்களாக இருக்கட்டும், என்னோட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாரோட அந்த ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல், அவங்களோட அந்த புஷ் இல்லாமல் என்னால் வந்திருக்க முடியாது. என்ன தான் நம்ம நினச்சாலும் அதுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்குறது ஒரு நல்ல இயக்குனர் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச இயக்குனர்கள், ஐ திங்க் அவங்களுக்கு முதல் என்னோடய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கணும். என்ன தான் நான் என்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி, என்ன புஷ் பண்ணி நம்ம நல்லா பண்ணணுன்னு நம்ம உள்ள 100% கொடுத்தாலும் அதை வந்து வெளியில் அதை ஒரு கதையாக, அதை ஒரு ஆடியன்ஸு கனெக்ட் பண்ண வைக்கிறது ஐ திங்க் இட்ஸ் தி டிரெக்டர். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் லக்கி. எனக்கு ஒரு அறிவுடன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சார், மகிழ் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சார், கௌதம் சார் மாதிரி ஒருத்தர், மணிரத்னம் சார் மாதிரி ஒருத்தர். ஸோ இப்படி அந்த லைனப்பில் பிகாஸ் ஐ வாஸ் கொஞ்சம் சூஸியாக தான் இருந்தேன். ஏன்னா தடம்க்கு அப்புறம் நான் இமீடியட்டாக ஒரு 5-6 படம் கமிட் பண்ணிவிட்டு வரிசையாக பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள், அதை வந்து நான் இமீடியட்டாக அதை நான் விட்டுற முடியாது. ஸோ அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். அஃப்கோர்ஸ் த டிலே இருக்கலாம் என்னோடய ரிலீஸஸில், அதுக்கான கமெண்ட்டுகள் இருக்கலாம். பட் அதை பற்றி நான் கவலைப்படலை. பிகாஸ் அது வரும்போது அது வந்து தெளிவான படமாக இருக்கணும், ஒரு நல்ல படமாக ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேரணும். ஏன்னா பின்னாடி நான் வந்து திரும்பி பார்க்கும்போது இந்த படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமா இருக்கணும். ஜஸ்ட்டு பணத்துக்காக பண்ணுறதுன்றதை தாண்டி அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அதுதான் என்னோடய ப்ரைம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க ரொம்ப சூஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2012 தடையற தாக்க ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப்க்கு அடுத்து படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ தமிழ், கன்னடா, தெலுங்கு 3த்துலேயும் வந்து ஆன்டகனிஸ்டாக பண்ணுறீங்க. ஸோ எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இருந்தால் சக்கரயுகா, அதுக்கப்புறம் வந்து ப்ரூஸ்லி த ஃபைட்டர் தெலுங்கு. இல்லை, அந்த 2 படங்களுமே நான் வந்து கரெக்டாக என்ன இருந்தால் ரிலீஸ்க்கு இமீடியட்டாக எனக்கு வந்த படங்கள். அண்ட் ப்ளஸ் என்னை வந்து அதர் லாங்குவேஜஸ்லேயும் என்னை வந்து ஃபெமிலரைஸ் ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு அதாவது ரொம்ப டிசைட் பண்ணி எடுத்த முடிவு தான் அது. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த முடிவு தான். அதுக்கு தான் நான் அங்கே பண்ணேன். பட்
அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு இங்கே ஒரு ஹோல்டு இருக்காது. ஏன்னா இப்போ தமிழ்னா அட்லீஸ்ட் வீணோ கண்ட்ரோல் வந்து டிரெக்டர்கிட்ட இருக்கும். பட் அங்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கண்ட்ரோல் ப்ரொடியூசர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்புறம் ஆக்டர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து எனக்கு உடன்பாடு அதுக்கப்புறம் எனக்கு பண்ணணுன்ற உடன்பாடே அங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் குற்றம் 23 இங்கே இமீடியட்டாக, ஏன்னா இது வந்து எல்லாமே ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் ஒரு 1 இயர் ஸ்பேனுக்குள்ளே அது நடந்துச்சு. தடையிற தாக்க அஃப்கோர்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் மை பிரேக் த்ரூ. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு வந்து என்ன இருந்தாலே எனக்கு வந்தது. கௌதம் சார் அவருனால இது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சதே வந்து பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து குற்றம் 23 தடம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ட்ராவலிங் தட். கையிலலாம் கட்டு போட்டிருக்கீங்க. எதனால் இந்த ஒரு ஓகே டெடிகேஷன் எல்லாமே ஃபைன் சார், பட் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்களா சார்? எதனால் தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க? திட்டுவாங்க. இல்லை, எனக்கு அது ஒரு பேஷன். ஐ லவ் மை ஒர்க். அதை வந்து நேர்த்தியாக பண்ணணுன்னு நினப்பேன். அண்ட் ப்ளஸ் ஸ்டண்ட் டபுள் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. அது ஆடியன்ஸுக்கும் அது தெரியும். அண்ட் அது வந்து ரியலாக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் ஒரு பாடி டபுள் கூட நம்மளோட பாடி லாங்குவேஜ் வராது. என்னோடய பாடி லாங்குவேஜ் ஒரு ஃபாலில் கூட என்னோடய பாடி லாங்குவேஜ் வேறு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணுவேன். அண்ட் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஃபைட்டுன்னா ஒரு எனர்ஜி ஜாஸ்தியாயிரும். ஸோ அப்படி தான் ஐ கீப் டூயிங். சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் இது வந்து இன்னொரு சண்டை பயிற்சியில், அது இந்த படத்தில் இல்லை, இன்னொரு சண்டை பயிற்சியில் அது நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் வி லேர்ன். ஸோ அதில் வந்து ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் நிறைய இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வீட்டில் அதே அப்செட். ஏன்னா இட்ஸ் நாட் அலோன் மீ, சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் என்னை நம்பி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அத்தனை கோடிகள் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வணங்கான் பற்றி பேசிடலாம். ஏன்னா அதை ஏன் நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில படங்கள். இப்போது தடமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பண்ண வேண்டிய படம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த ஒரு பிலீஃப் இருக்குல்ல, இப்போது ஃபஸ்ட்டு வந்து டேரக்டரோட விஷன் வந்து இன்னொரு ஆக்டராக இருந்திருக்காரு. பட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் தடம் பார்த்ததுக்கப்புறம் அருண் விஜயை தாண்டி வேறு எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ வணங்கானும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ஆக்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ அருண் விஜய் அவர்கள் பண்ணுறாருனா அவர் தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற ஒரு பிலீஃபை நீங்கள் கொண்டு வரீங்களே. ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது வந்து டிரெக்டரோட விஷன் தான் பிரதர். ஸோ அவங்க நம்பி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அது வரும்போது அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து 100% இருக்கணும். அண்டு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணிவிடுவேன் யார் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது. வி ஆல்வேஸ் அனலைஸ் இல்லையா? ஸோ இப்போ பாலா சார்னால் நமக்கு தெரியும் பாலா சாரோட பேட்டர்ன் என்ன. அவரை வந்து லவ் பண்ணியிருக்கோம். ஒரு படத்துலேயும் அவர் ஆர்டிஸ்டேந்து வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும், அவரோட அந்த ஃபைனல் அவுட்புட்டில் அவர் என்ன கொண்டு வராரு, இல்லை அவர் என்ன உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற விஷயமெல்லாம் நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நானும் பார்த்துட்டே தானே இருக்கோம். அண்ட் வி நோ தட் அங்கே வந்து ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஹீ வில் வாண்ட் தெம் டு பி இன்வால்வ்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஐ திங்க் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இன்னும் பாலா சார் கூட ஒர்க் பண்ணும் போது, நான் ஏர்லி ஸ்டேஜில் வந்திருந்தேன்னா என்னமோ தெரில, இட் வில் பீன் டிஃபிகல்ட். பட் இப்போ வந்து ஐ ஃபீல் மச் மோர் கம்ஃபர்டபுள் பாலா சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பாலா சார் இப்படி அப்படின்னு. பட் ஆக்சுவலி இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவருக்கு அந்த ஒர்க்கை லவ் பண்ணுறாரு. அவரோட அந்த வேலையை அதை மட்டுமே ஒரு சிந்தனையாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அந்த ஃப்ரேமில் அவருக்கு நினச்சது வந்துடணும், அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ நானும் அந்த மாதிரியான நான் என்னோடய சினிமாவை லவ் பண்ணுறேன், நான் பண்ணுற வேலையை லவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு டெடிக்கேட்டடாக நம்ம அவர்கிட்ட அப்படி அர்ப்பணிச்சிட்டோம்னா ஐ திங்க் தட்ஸ் நத்திங், யூ வில் ஸ்டார்ட் லவ்விங். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து அப்படியே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் அவர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ ஐ திங்க் இது ஒரு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா அந்த படத்தை பற்றி நான் பேச முடியாது. பட் இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அது வந்து பாலா சாருக்கு சாட்டிஸ்ஃபைடுனா ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் பி அதை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, ஜிவிஎம் சார் கூட தனியாக ஒரு படம் பண்ண பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீபர்த் ஆஃப் விக்டர் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாமா இல்லை எப்படி? இல்லை, எனக்கும் ஆசை தான்.
லெட்ஸ் சி, அது ஜிவிஎம் சார் தான் சொல்லணும். அவர் எழுத ஆரம்பிக்கணும், அந்த ஒரு மனநிலையில் அவர் உட்காரணும். ஹோப்ஃபுல்லி ஹீ கெட்ஸ் தட், அந்த ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கும் போது அது பண்ணார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் இன் ஃபார் இட். ஸோ எப்போதுமே நான் ஓப்பன். நான் சார்ட்டே சொல்லியிருக்கேன். பட் அவர் ஃப்ரீ ஆகணும், நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்கார். ஸோ அவருக்கு அந்த ஃப்ரீ ஆகிட்டார்னா, மென்டலாக அவர் ஃப்ரீ ஆகிட்டார்னா கண்டிப்பாக அது பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது அருண் விஜய் அவர்கள் வந்து 1995 சினிமாவுக்கு என்ட்ரான அருண்குமார் அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றாரா? ஒன்றுமே இல்லைம்மா, எனக்கு வந்து ஐ திங்க் இது ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாத, சினிமான்னா ஒன்றும் தெரியாமல் நான் உள்ளே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுக்கிட்டு நம்ம செய்த தவறுகளை நம்மளே கரெக்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம டிசிஷன்ஸ் தான் எல்லாமே. யாருமே என்கிட்ட திணிக்கப்படலை, நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யாருமே என்னை திணிக்கலை. என்னோடய தவறுகளை நானே கரெக்ட் பண்ணி, என்ன ஸ்ட்ரென்த்துன்னு நானே கண்டுபிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு பழைய அருணை தான் நான் இந்த நேரத்தில் பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ராவல் இருக்குல்ல, அது வந்து எடுத்தோடனே எடுத்து கையில் இருந்தாப்பா நீ ஹீரோ, நீ வந்து இந்த ஸ்லாட்டில் இருக்கேன்னு நமக்கு கொடுத்தோம்னா அதில் எந்த ஒரு கிக்குமே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, ஒரு பக்குவம் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் தட் அருண். இன்றைக்கி இருக்கிற அருணுக்கு வந்து நான் அந்த அருணை தான் நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் ஒன்றுமே தெரியாமல் ஜஸ்ட் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த ஒரு அருண். ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் படிப்படியாக கற்றுக்கிட்டு இருக்கவன் தான். ஸோ இன்றைக்கும் நான் வந்து முழுமையாக நம்ம வந்து எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எவ்ரிடே இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணும் போது அதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் இருக்குது. ஸோ ஐ எம் ஓப்பன் இன் லேர்னிங். ஸோ அப்போ தான் வந்து யூ கெயின் மோர் நாலேஜ். அது மேட்டர் ஆக்டிங்காக இருக்கலாம், டெக்னிக்கலாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் அது வந்து ஜஸ்ட் மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. அப்போது உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு தேவையில்லாத நம்ம போட்டுடலாம். பட் அந்த எடுத்துக்கிற பிளாக்கை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் ரீச் ஹைட்ஸ். ஓகே. அண்ட் நான் அந்த அப்ரிஷியேஷன்ற விஷயத்தை தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து நீங்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ வந்து பேசியிருந்தீங்க. என் படம் கூட மற்ற 2 படங்களும் வருது, அந்த 2 படங்களும் நல்லா ஓடணும், என் படமும் ஓடணும். அந்த காம்படிஷனே இல்லாமல் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை நோக்கி கோலிட் வந்து நகருது. அதுவும் 2024 ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் பண்டிகைன்றது வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம படங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக நான் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வரும்போது எல்லா படங்களும் நல்லா பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமாவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸையும் நம்ம என்டர்டெயின் பண்ணணும். இப்போ என் படம் மூலிமா நான் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணி, அவங்கள என்கேஜ் பண்ணி, அவங்கள வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கள கொண்டு வரணுன்னு தான் என்னோடய ஆசை. ஸோ அதே மாதிரி அயலானாக இருக்கட்டும், அதே மாதிரி மில்லராக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே அதை தான் ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் அது சக்சீட் பண்ணுன்றது தான் என்னோடய விருப்பம். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் என்ஜாய் வாட் வி ஹவ் டன். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம், அதுக்கான பலன் எல்லோரும் கிடைக்கணும். அல்டிமேட் கோல் என்ன, ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு அந்த கொடுத்த காசுக்கு அவங்க பரவாயில்லப்பா நல்ல ஒரு விஷயம் ஒன்று பண்ண, அந்த 2.5 hours வாஸ் நைஸ் அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு விதத்தில் ஐ திங்க் எல்லா படத்துக்கும் என்னோடய விஷஸ் தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிப்பேன். சார், உங்களுடைய டேக்அவே 2023 என்னவா இருந்தது? 23 வாஸ் வெரி சைலண்ட் ஆக்சுவலாக. எனக்கு ரிலீஸஸ் ஒன்றும் இல்லை அந்த டைம். ஏன்னா இந்த படம் அது ஆக்சுவலாக அக்டோபர் ரேஞ்சில் ரிலீஸ் ஆக வேண்டியது. 2-3 months டிலே ஆச்சு. பிகாஸ் அண்ட் இப்போ வந்து அது எனக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுக்கு ரீசன் பிகாஸ் இப்படி ஒரு ரிலீஸ் ஆன ஃபெஸ்டிவல் ரிலீஸ் எனக்கு. ஏன்னா அதான் எது நடக்குதோ அது வந்து நன்மைக்குன்னு நம்ம நினச்சிட்டோம்னா, இதை விட ஏன்னா எல்லாத்தையுமே தடங்களாக நினச்சோம்னா நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகிடுவோம். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து தடங்களாக இருக்குன்னா அதை பாசிட்டிவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ ஏதோ வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம இதாகுது பரவாயில்ல அப்படின்னு ஜஸ்ட் லீவ் இட்னோம், அது வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வேறு ஒன்று கொண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்து விழும் லைனில். நான் இதை எதிர்பார்க்கல. இந்த டைமில் நம்ம வருவோம். ஏன்னா லால் சலாம்ன்ற ஒரு படம் வர வேண்டிய ஒரு விஷயம், அது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அது வந்து வர முடியாத ஒரு கட்டாயம். ஸோ இந்த படம் உள்ள ஸ்லாட்டுன்னு ஆகும்போது இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான விஷயம். பட் 23 அஃப்கோர்ஸ் என்னோடய உழைப்புகள் நான் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு எப்போதுமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.
24ல் ஐம் அந்த 23ல் இருந்த அந்த வேக்யூமை 24 வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஃபோர் தாட்டாக இருக்குது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஓப்பனிங்கோட உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து வணங்கான்னு இருக்குது. அப்படியே லைன் அப்ஸாக எல்லா படமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மிஷின்லேருந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயராக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இந்த நிலைமையில கூட படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக எங்களுக்காக வந்து உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.